அவனுக்கு வந்து எங்கேயே மச்சம் இருக்குப்பா. அதான் வந்து வெற்றி மேல வெற்றி வந்து அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சந்தோஷமா இருக்கான். ஆனா நமக்கு அது மாரி பண்ண முடியலையே! அப்படின்னு யோசிச்சு நெறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. வெற்றிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் வந்து நிரந்தரமானதும் கிடையாது, தற்காலிகமானதும் கிடையாது. அத எப்படி கையாள்றாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. வெற்றிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பொதுவானது. சரியான முறையில கையாண்டா அவன் வெற்றி பெறுகிறான். சரியான முறையில கையாளலன்னா அவன் தோல்வி அடையறான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்ல வந்து சச்சின் டெண்டுல்கரும், வினோத் காம்ப்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ்மேட்டு ஒண்ணா படிச்சவங்க, ஒண்ணா கிரிக்கெட் விளையாண்டாங்க. சச்சின் டெண்டுல்கரோட வந்து வினோத் காம்ப்ளி டாப் பிளேயர்ன்னு சொல்லலாம். வினோத் காம்ப்ளி அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. வினோத் காம்ப்ளி பத்தி தெரியும். இன்னைய ஜெனரேஷனுக்கு தெரியாது. அப்போ வந்து தோல்வி அடையும் போதெல்லாம் வந்து அந்த வெற்றிக்காக போராடிய சச்சின் டெண்டுல்கர் வந்து இன்னைக்கு கடவுளாயிட்டாரு. வெற்றியில இருக்கும்போதும் அது சரியா பயன்படுத்தாத வினோத் காம்ப்ளி தோல்வியாளரா ஆயிட்டாரு. ஸோ அதுமாரி தான் நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல குடும்பங்கள் அமையும். நல்ல கணவன், மனைவி அமைவாங்க. ஆனா வந்து சரியான முறையில கையாளாம தான் தோத்து போய் இன்னைக்கு நின்னுட்டு இருக்காங்க நெறைய பேர்.